எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் என்னோடய ஃபேர்வெல் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஸ்க்ராப் புக் மாதிரி நாங்களே வந்து ஒரு நோட்டாக இருக்கட்டும், டைரியாக இருக்கட்டும், எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் மேலே எழுதிட்டு கீழே வந்துட்டு அவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க வச்சிருந்த ஃபோன் நம்பர், அப்புறம் அவங்க அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு கீழே வந்து அவங்களோட ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபேவரேட்ஸ் இருக்கும். ஃபேவரேட் ஹீரோ, ஃபேவரேட் ஹீரோயின், ஃபேவரேட் மூவி, இன்னும் என்னென்ன ஃபேவரேட் கலர், ஃபேவரேட் ஃப்ரெண்டு, ஃபேவரேட் பர்சன்லாம் கூட நாங்கள் அப்போவே எழுதியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இப்போ நம்மளே ஷேர் பண்ணும்போது பார்த்தாலுமே வந்து ஃபேவரேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஃபேவரேட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு ஃபேவரேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஃபேவரேட் வாய்ஸ் அப்படின்னு சொன்னோடனே வந்து சிங்கர் அப்படி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப இதாக இருக்கிறதுனால டப்பிங் ஆர்டிஸ்ட் மேபி வந்து உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஃபேவரேட் வாய்ஸ் அப்படிங்கிறது மேபி உங்கள் ஃபேவரேட் பர்சனோட வாய்ஸாக கூட இருக்கலாம். நான் ஏன் இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஷினை வந்து யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது. அண்ட் நான் வந்து ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணும்போது தான் பாரு இந்த வாய்ஸ் நமக்கு ஃபேவரேட் வாய்ஸில் அப்படி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து உங்கள் யாருக்குமே புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஓகேவா? வாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பவர் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற வாய்ஸை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அண்ட் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எல்லா பேருமே வந்து ரொம்ப டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்லேயே போயிட்டோம். இப்போ நம்ம அதே பர்சனை வந்துட்டு நம்ம ஃபோனில் பேசுகிறோம், இல்லை அப்படின்னா நம்ம நேரில் போய் பேசுகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுறதை விட ஃபோனில் நேரில் பேசுகிறதுக்கு தனி ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸோ நம்மளுக்கு அதிலே தெரியும் வாய்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு. அதில் வந்தது இதுதான். எப்படி நம்மளுக்கு ஃபேவரட் பர்சன் அப்படின்னு இருப்பாங்களோ ஃபேவரட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் நம்ம வந்து அதை சொல்லியிருந்திருப்போம், சில பேர் நம்ம வந்து சொல்லாமல் இருந்திருப்போம். ஸோ உங்களுக்கு யாரோட வாய்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.